ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி வரைக்கும் ரெஸ்லிங் உலகத்துல ஹைப் பயங்கரமா இருந்தது. ஆனா ராயல் ரம்பிள் முடிஞ்சதோட அந்த ஹைப்பும் அப்படியே முடிஞ்சு போச்சு. போன வருஷம் ரெசல்மேனியா 40 கம்பேர் பண்ணல இந்த வருஷம் ரோட் டு ரெசல்மேனியா ஒரு உப்பு சப்பே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கீல, திடுப்புன்னு நம்ம ராக் ஐயா ஒரு பாம் ஷெல்ல டிராப் பண்ணாப்ல, நான் ஸ்மாக் டவுனுக்கு வரேன் அப்படின்ட்டு. கோடி அண்ட் ராக் வந்து ஒரே செக்மெண்ட் ஸ்மாக் டவுன்ல பண்ணி அந்த ரோட் டு ரெசல்மேனியாவை பயங்கர சுவாரஸ்யமா அன்பிரடிக்டபிளா மாத்திவிட்டாங்க. எலிமினேஷன் சாம்பர் இப்ப வரப்போகுது. அதுல இருக்கிற மேட்சஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட இந்த ராக் அண்ட் கோடி என்ன பண்ண போறாங்கன்ற ஆர்வம் தான் நமக்கு ஹெவியா இருக்கு. என்னெல்லாம் நடக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷனா பார்த்துருவோம். எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டவுனுக்கு அடுத்த ரெசல்மேனியா வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் வராரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கையில அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நான் கோடி ரோட்ஸ் கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு கோடி ரோட்ஸுக்கு ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச் இருந்தது, ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், டாக் டீம் மேட்ச் இருந்தது. அந்த மேட்ச்ல இருந்து கோடியை ரிமூவ் பண்ணிட்டு ராக் கூட இருக்கிற அந்த செக்மெண்ட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு வந்தாப்புல. ராவோட டெபியூட் அன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாம் ஷெல் இதே மாதிரி டிராப் பண்ணிட்டு போனாரு இல்லையா. இவ்வளவு நாளா நடந்துட்டு அந்த ஃபியூட்லாம் வந்துட்டு எதுவுமே இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார்ல. இந்த வாட்டியும் அப்படிதான் ஆரம்பிச்சாப்புல, நீ ஃப்ரெண்டு, உன் அம்மா ஃப்ரெண்டு, எங்க அம்மாவுக்கும் உனக்கு அம்மாவுக்கும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு கடைசியில் என்ன சொன்னாப்புலன்னா, இது எல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு நீ என்னோட சாம்பியனா வந்துட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்னப்பா சொல்றேன், நான் பீப்புளோட சாம்பியனா, நீ பீப்புளோட சாம்பியன் எல்லாம் கரெக்ட் தான், பட் நீ என்னோட சாம்பியனா வந்துட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அதை இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாப்புல. இதுக்கு நீ உடனே எல்லாம் பதில் சொல்ல வேணாம், நீ வந்து பொறுமையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இந்த டைட்டில் வந்துட்டு உனக்கு வேணுமா, இது என்னோட டைட்டில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடி கேட்க, இல்ல எனக்கு அந்த டைட்டில் இல்ல, உங்ககிட்ட எனக்கு வேண்டியது வந்துட்டு உன்னோட சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல. அண்ட் இன்டர்நெட் WWE கம்யூனிட்டி வந்துட்டு இட் வாஸ் லைக் வெடிச்சிருச்சு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு, ஒரு பக்கம் எல்லாரையும் அதை வச்சு ஜோக்ஸ் பண்ண, ஒரு பக்கம் எல்லாருமே வந்துட்டு என்ன பயங்கர டெவில் லெவல் ஷெட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஆன் ஸ்மாக்டவுன். சோலை வந்து அவர் வித்துட்டாருன்னா அப்புறம் கோடியோட சோல்ல அட்ரினலின் இருக்காதே, என்ன பண்றது? ஆமா, அத மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கையில பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆப்வியஸான ஒரு பாசிபிலிட்டி வந்து கோடி வந்து டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணி ஹீலா மாறுறது. இதுக்கான டீசர்ஸ் வந்து நமக்கு முன்னாடில இருந்தே மாச கணக்கா நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கோடி வந்து இப்ப காலப்போக்கில் கொஞ்சம் அக்ரெசிவா மாறுறதும் ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறத நம்மளால அவரோட ப்ரோமோ செக்மெண்ட்ஸ்லயும் மேட்சஸ்லயும் பார்க்க முடியுது. கிரவுனோட வெயிட்டை வந்து தாங்க முடியல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அது வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் எக்ஸாஸ்டிங்காகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு, ரேஜா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஹோம்லேண்டரையும் கோடியையும் வந்து மிக்ஸ் பண்ணி சில போல எடிட்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. அதை பாத்தீங்கன்னாலே எந்த அளவுக்கு WWE அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க, டெலிபரேட்டா அதை வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா அது நடக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. இது ஒரு ரொம்ப போல்டான ஒரு மூவா இருக்கும் இது WWE பண்ணாங்கன்னா. ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கிறவன முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரா இருக்கிறதுக்கு தான் WWE விரும்புவாங்க. எக்ஸெப்ஷன் இருக்கு, லைக் ரோமன் ரெயின்ஸ், பட் அது எக்ஸெப்ஷன். கடந்த 20 வருஷமா இருந்த பேபி ஃபேஸஸ் லைக் ஜான் சினாவா இருக்கட்டும், பிக் டாக் ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்களோட பிரைம் அந்த பேபி ஃபேஸ் பீரியட்ல இருக்கும் போது ஆடியன்ஸ், லைவ் ஆடியன்ஸ் வந்து பூதம் பண்ணிட்டு இருந்தாங்க. லெட்ஸ் கோ சீனான்னு ஒரு பக்கம் கத்துனாலும் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இன்னொரு பக்கம் சீனா சக்ஸ்ன்னு கத்துவாங்க. ஆனா கோடி இதுல ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி பேபி ஃபேஸா இருக்கும் போதும் அவருக்கு வந்து பயங்கரமா சேர் தான் பண்ணிருக்காங்க ஆடியன்ஸ். சோ இப்படி சக்சஸ்ஃபுல்லா அந்த மோடுக்கு போல, லைக் ஜான் சினா இருக்கட்டும், லைக் ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அந்த பிக் டாக் டைம்ல அவங்க வந்து எவ்வளவு புஷ் கொடுத்தாலும் ஸ்டார்டிங்ல ஆர்கானிக்கா ஆரம்பிச்சாலும் போக போக வந்து பீப்புள் வந்து அதை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிக்கும் அந்த மாதிரிதான் ஆகும்னு பார்த்தா சாலிடா ஒரு 3 இயர்ஸாவே அது வந்துட்டு கொஞ்சம் கூட பிரேக் ஆகல, இன்னும் கேட்டா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. சோ இப்படி பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபேஸ் ரன்னை WWE மாத்துவாங்களா, டக்குனு ஹீலா மாத்துவாங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணலைன்னா வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒன்னு வந்து டைரக்டா அப்போஸ் பண்ணி ராக்கையே அப்படியே சண்டை போட்டு கோடி வர்சஸ் ராக்கு ரெசல்மேனியா நடக்காதுன்னு ராக்கே சொல்லிட்டான். ஆமா, அந்த போஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாப்ல, அந்த மாதிரி எங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்டோரி வந்து மேட்ச்ல தான் போய் முடியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் ரெசல் பண்ண மாட்டார் ரெசல்மேனியால. ஸோ வேற என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதை ரிஜெக்ட் பண்ணதும் அவருக்கு கொடுக்குற ஆஃபரே என்ன, என்னோட ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துல நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன், நீ எதிர்பார்க்காதெல்லாம் உனக்கு கிடைக்கும், என்னோட பவர் பத்தி உனக்கே தெரியும், டிகேஓட போர்டு மெம்பர், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கானுங்க, உனக்கு என்ன இன்ஸ்டால ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, கங்க்ராச்சுலேஷன்,
பட் ஐ ஹாவ் $500 million, த மோஸ்ட் ஃபாலோடு மேன் இன் அமெரிக்கா அப்படின்னு தன்னோட பவர் எல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணாப்ல. ஸோ இவ்வளவு பெரிய ஆஃபர் இருக்குன்ற போது அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கு தேர் ஆர் பீப்புள். அந்த ஸ்பாட்லைட்காக பல வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ட்ரூ மெக்கன்டையர், எஸ், ஆர் ஈவன் த சேட்டன் ஹிம்செல்ஃப் CM Punk. ராக்கை ரெப்ரசென்ட் பண்ணி ட்ரூவோ பங்கோ இந்த பக்கம் கை கோர்த்துட்டு இவங்க கார்பரேட் காயா இருந்து பேபி ஃபேஸ் ஆன கோடி கூட சண்டை போடுற ஒரு ப்ராபபிலிட்டி, வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்க நல்லாவும் பண்ணுவாங்க. ட்ரூ மெக்கன்டையர் தான் இன்னும் ஐ வில் பி ஹாப்பி, ஏன்னா அவனுக்கு ரொம்ப நேச்சுரலா வருது. அந்த ராக் vs கோடி சப்போஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாசிபிலிட்டி என்னன்னா, அந்த எலிமினேஷன் சாம்பர்லயே டக்குன்னு ஒரு ஆளை வெளியே தள்ளிட்டு ராக்கோட பவர் யூஸ் பண்ணி அவர் உள்ள போயிடலாம். இல்ல இன்னொரு பாசிபிலிட்டி, வின் பண்ணதுக்கு அப்புறமா யாரு சீனா வின் பண்ணுவாரு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோமா, சோ சீனா ஒரு பங்கு ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராக் திரும்ப வந்து அவங்கள பீட் பண்ணி நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓவர் புக்கிங்கா இருக்கு. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த மேட்சே நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கையில எலிமினேஷன் நம்பருக்குள்ள எல்லாம் அவர் பூந்து பண்றது பெரிய ஃபேண்டசி புக்கிங் தான். பட் பண்ணுவோமே என்ன என்னப்பா, ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப எலிமினேஷன் சாம்பர். முன்னாடி வரையும் அந்த மெயின் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா, மற்றது எல்லாமே வேஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதை பத்தி நான் வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ண விரும்புறேங்கிற மாதிரியே தான் இருக்கு. பட் அந்த மெயின் ஈவெண்ட்டும் அந்த ராக்கோட செக்மெண்ட்டும் இந்த எலிமினேஷன் சாம்பரை ரொம்ப பயங்கரமா எலிவேட் பண்ணிருச்சு. அண்ட் அது பண்ணது மூலமா இப்போ ரெசல்மேனியா வந்து ரொம்ப எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற ஒரு ரெசல்மேனியா வந்துட்டு மாறி அன்பிரடிக்டபிளா இருக்கு. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயமா பாக்குறேன். என்ன போன வருஷம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இட் வாஸ் லைக் நல்லா போயிட்டு இருந்தது. அந்த மேட்ச் எல்லாம் வந்து ஸ்டார்டடா இருந்தது. இந்த வாட்டி வந்துட்டு என்ன நடக்கும்னே தெரியாத மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளா வந்துட்டு கொண்டு போறாங்க. ஏன்னா அதெல்லாம் நடந்தாலுமே பங்குக்கு என்ன நடக்கும், மெயின் ஈவென்ட் கிடைக்குமா, சீனாக்கு வேர்ல்ட் டைட்டில் கிடைக்குமா, என்ன பண்ணுவாரு, மேக்கன்டையர் யாரை ஃபேஸ் பண்ணுவாப்ல, ரோமன் என்ன பண்ணுவாரு, ராண்டிக்கு ரிட்டர்ன் உண்டா, அண்ட் அந்த பங்குக்கான ஃபேவர் என்ன, பார்லிமெண்ட் இருந்து ஃபேவர் என்ன, அது இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜே வர்சஸ் குந்தர், ஐ மீன் நோபடி கேர்ஸ் அபௌட் இட். இல்ல எனக்கு என்னன்னா இங்க இவ்வளவு காம்படிஷன் இருக்கேல, அது இன்னொரு பக்கம் இருக்கிறது எனக்கு பேலன்ஸ்டாவே இல்ல. அங்க அது இருக்கு அதுதான் அப்படின்ட்டாங்க. இங்க வந்து இந்த ஒரு ஸ்பாட்டுக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி கோடி ரோட்ஸுக்கான அந்த ஹீல் டர்ன் கூட ரெசல்மேனியால கூட வரலாம் அப்படிங்கறது ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி தான். இப்ப சீனா வர்சஸ் கோடியே நடந்து ஃபேஸ் வர்சஸ் ஃபேஸ் தான். அது பிளைனா கேட்கும் போது நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது போக போக அதுக்குள்ள அந்த மேட்ச்க்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் நடந்து அப்படியே ஒரு ஹீல் டர்ன் கோடி கொடுத்தா தி சம்மர் ஆஃப் கோடி ரோட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பாப்போம். அடுத்த பெரிய சம்பவம் நடக்கும் போது மறுபடியும் வீடியோ போட்டு சந்திப்போம். இப்போதைக்கு டாடா பை பை சொல்லி முடிச்சிருங்கண்ணே. வணக்கம், போயிட்டு வாங்க, வீடியோ முடிச்சு. அவ்வளவுதான்.